பாரா நான் அவனை சொல்லிட்டா ஒரு நிமிஷம் இல்ல இல்ல பீஸ்ட்ல இருந்து எனக்கு அந்த நாய் தெரியும். பீஸ்ட்ல இருந்து நான் அவனை பாத்துட்டு இருக்கேன். இங்க இருக்கிற எல்லாரோடைய நம்பர்ஸ் கான்டாக்ட்ஸ் என் போட்டோஸ் கூட இங்க நிறைய பேர் அதை பர்சனல் கூட பாத்துருக்காங்க. வெளியே நான் மீட் கூட பண்ணிருக்கேன். ஆனா இந்த டாக் இருக்கான் தெரியுமா, அவங்க உண்மையான பேர் தெரியாது, இந்த நாய் எங்க என்ன டீம் என்ன மேட்ச் தெரியாது. ஒரு உண்மை என்னன்னா இந்த நாய் வந்துட்டு நிறைய எங்க தெரியல எல்லாத்தையும் நம்பர் கான்டாக்ட் கொடுத்துட்டு எங்க டீம்ல இருந்ததுன்னா இந்த நாய் என்ன இருக்கும். ஆனா இந்த நாய்க்கு இது தெரியுமா, இது உதயநிதி மாதிரி வரும். தொடர்நெடுங்கி ஒன்னா நம்பர் தொடர்நெடுங்கி எந்த சொல்லுவானே எதுக்கு எடுத்தாலும் பயம் பயம் பயம். உதயநிதியா எப்படி இன்னைக்கு அந்த சோபால நுனியில உட்கார்ந்து இருந்தாரு பயத்துல, அது மாதிரியா? எனக்கு இதெல்லாம் இல்ல ப்ரோ, எனக்கு இதெல்லாம் வரல. இன்னைக்கு தான் வீட்டுக்கு வரேன், ஒரு 6 7:30 8 இருக்கும். அதான் போயிட்டு வீட்டுக்கு வரேன். இருடா இல்ல இல்ல ஃப்ரெண்டு கிட்ட போன் பேசுனேன். ஃப்ரெண்டு வந்து சொல்றான், அந்த ஆளு வண்டி விட்டு இறங்க மாட்டான்டா, ஏதோ போராட்டம் பண்ண வண்டி விட்டு இறங்க மாட்டான், ஏதோ போலீஸ் இல்ல இல்ல. இது கான்செப்ட் புரியுது அறிவுரை. இது எப்படி இருக்குன்னா, வண்டியில ஏறும் போது வந்துட்டு சார் ஏற மாட்டேன் நாங்க உட்காந்து பாத்ரூம்ல உட்காந்து இருந்தது, வண்டியில ஏற்றி கூட்டுன்னு போனா இப்ப இறங்க மாட்டேன்னு உட்காந்துக்குது. லூஸ் ஆயிண்டா லூஸ் ஆயின்ற மாதிரி தான் இருந்தது. நான் எல்லாத்தையும் பண்ணிருவேன். வண்டி மேல ஏறுன கை காட்டினா போறல, அது என்ன சட்டை இப்படி தூக்கி விட்டுனதா? இல்லடா போன் எல்லாம் பாத்துருக்க மாட்டான்டா. போன் எல்லாம் பார்த்ததுக்கு அப்புறம் தான் தெரியும் அவனுக்கு. தமிழ்நாட்டுல எப்படி ட்ரெண்ட் ஆயிருக்கா போலன்னு அப்புறம் தெரியும். இல்ல இல்ல ஒரு நிமிஷம், போனது பொம்பளை கேஸ், இதுல என்னடா பெருமை? கேஸ் எருமை இதுல என்ன கேஸ்ல உள்ளே சென்ற தருணமா? அதனாலதான் ஒண்ணும் பண்ணல, வேற ஏதாவது கேஸ்ல மாட்டுமே. அவன் வாழ்க்கையில ரிஸ்காவை பேசி இந்த மாதிரி இவ்வளவு தூரம் அலக்கழிப்பானுங்கன்னு அவன் நினைச்சிருக்கவே மாட்டான். அதான் கடைசியில பேசினதுன்னு எல்லாம் இல்ல அலெக்ஸ், என்ன தெரியுமா தவறான கன்வே இது அலெக்ஸ். இல்ல இரு நான் சொல்றேன், ஒரு நிமிஷம்டா சொல்ல அந்த பாயிண்ட் உங்களுக்கு புரியல. ஒரு நிமிஷம். த்ரிஷாவே நிறைய வெர்ஜின் ப்ரொடக்ஷன்ல நடிச்சிருக்காங்க, உதயநிதி கிட்ட இருந்தா சம்பளம் எல்லாம் போயிருக்கு, ஏன் நம்ம அண்ணனும் நடிச்சிருக்காங்க. யோசிச்சு பாருங்க எப்படி இருக்குதுன்னா, இது எப்படி சொல்லணும்னா அவங்கதான் சார். ஆமா 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 அப்ப தெரியாதுல்ல. ஆமால இல்ல சிம்பிள் என்னன்னா, இது நீங்க அப்படி பார்க்க கூடாது. இன்னைக்கு த்ரிஷாங்கிறவங்க வந்து வெறும் ஒரு சிட்டிசன் தான், சரியா? அவங்க வந்து இதெல்லாம் கிடையாது. அவங்க வந்து நாட் பார்ட் ஆஃப் டிவிக்கே, நாட் பார்ட் ஆஃப் த கவர்மெண்ட். அவங்க வெறும் சிட்டிசன், வெறும் ஒரு ஓட்டரு. ஒரு பெண்ணை பார்த்து நீங்க வந்து சம்பந்தமே எப்பா பேசிட்டு இருக்கலப்பா, ஒரு நிமிஷம்ப்பா. இல்ல அதான் அது வந்து குறுக்க வந்து என்ன சொல்றது, இவனுங்க வந்து சம்பந்தமே இல்லாம த்ரிஷா நேம் வந்து குறுக்க வந்து இழுக்கிறானுங்கல்ல. அதுக்குதான் பெண்களை வந்து சும்மா உங்களோட பகடக்காயா நீங்க யூஸ் பண்ணிக்கிறது, ரொம்ப லைட்டா அவங்களை எடுத்துக்கிறது, சாஃப்ட் டார்கெட்ஸ்னா அவங்கள நினைக்கிறது, இதெல்லாம் கேவலமான பிற்போக்கு புத்தின்னு செருப்பு கழட்டி அடிக்கிறதுக்கு தான் இந்த அரெஸ்ட். வேற எதுவும் இல்லை. இப்பயும் புரிஞ்சிருக்காது, அந்த புத்திக்கு ஏறாது. இருந்தாலும் என்னால என்ன முடியும், நான் நினைச்சா ஒரு நாள்ல உன்னை அரெஸ்ட் பண்ணி உள்ள வைக்கவும் முடியும். அதே மாதிரி ஊரா தமிழ்நாடு ஃபுல்லா உன்னை சுத்தி ஊரை சுத்தி காட்டவும் முடியும் என்னால. அப்படிங்கிறது தான் இது, வேற ஒன்றும் இல்லை. இது அவருக்கு மட்டும் கிடையாது பாடம், சுத்தி இருக்கிற எல்லாருக்கும் தான் அந்த பாடம். தமிழ்நாடு ஃபுல்லான்னு மட்டும் கிடையாது, அப் அண்ட் டவுன் 800 கிலோமீட்டர் அலைய விட்டுறதுக்கும் அவர் ரெடியா இருந்தார். அவ்வளவுதான். ஆல்ரெடி போயிட்டு வந்தான்ல டூர், இன்னைக்கு ஒரு 8 hours, மொத்தம் 16 hours ஜர்னி. இல்ல கலரு 3 நாள் முன்னாடி ஆலோசனை கூட்டம்லாம் நடத்தி சட்டசபைக்கு ப்ரிப்பேர்லாம் ஆனீங்க. அந்த கண்டென்ட்லாம் வீணா போச்சா? நாளைக்கு எதை வச்சு பேசுவீங்க? இதை வச்சுதானே பேசுவீங்க. அப்பனே வந்து மொத்தமும் போச்சா? கிட்ட எதுவுமே போடல இன்னைக்கு. இதுல எதுல வந்து பேசல, எதுவும் பண்ணல. என்னன்னு வந்து முட்டு கொடுப்ப நீ உன் பிள்ளைங்க இருக்கிற இமேஜும் கீழ போறோம் அப்படின்னு தெரிஞ்சனால தான் நீ வரல. ஸ்டாலின் சார் சொல்லியிருப்பாரு கூப்பிட்டு, புச்சர் யூர் ஆன் யுவர் ஓன் ஃப்ரம் நவ் ஆன்வர்ட்ஸ், என்னை உள்ள இழுத்து விடாது, என்னால செருப்படி வாங்க இழுக்காதீங்கப்பா. அந்த மீன் தான் கண்ணு முன்னாடி வந்துட்டு போகுது கருமோ. ஆச்சா இல்ல சார், ஆச்சா புச்சர் இல்ல, புச்சர் பொச்சு புடிங்கிட்டாங்க தம்பி. மொத்தமா ஒரே ஒரு நாள்டா மொத்தமா முடிச்சு விட்டான்டா.
ஒரே ஒரு இல்ல மொத்தமா இதுக்கப்புறம் முடிச்சுட்டு போயிட்டான்ற மாதிரி ஒரே ஒரு இல்லடா நாள்ல மொத்த கண்டென்ட் கொடுத்துட்டு ஒரே கலரு நாள்ல கரும்புலி செம்புலி குத்திட்டாங்க. கலரு ம். அது நோ உண்மைடா கலரு. இதுக்கப்புறம் எந்த அல்லு சில்லறையும் கத்தின்னு இருக்காது. உங்க தொலைவனுக்கே அந்த நிலைமைன்னா உங்க நிலைமையெல்லாம் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ஆகஸ்ட் 4 அவன் மறக்க கூடாது. இல்ல அது சத்யா அவர் இருக்காரு இல்லையா, வாழும் நடமாடும் அம்பேத்கர், அவர் கொடுத்திருக்காரு இன்டர்வியூ. எந்த சத்யா? அதையும் மென்ஷன் பண்ணிருக்காரு. எந்த சத்யா? டிஎம்கே நம்ம மே 4 சத்யாவா bro? மறக்கிறாரு, ஆகஸ்ட் 4 மறக்கிறாரு. அதான் அது திருத்தணி கேண்டிடேட் அது அந்த advocate. okay. சத்யகுமார். சத்யகுமார் நாங்க அது வேற எல்லா அம்பேத்கர் பெண்களுக்கும் bro. பொருந்தும். அது கிளியரா கேட்டிருப்பான் அந்த ஆங்கர் லூசு பையன். bro, இது கிறிஸ்டியானிட்டனால just அரெஸ்ட் பண்ணீங்களா இல்ல ஏதோ எல்லாத்துக்கும் திட்டக்காக மட்டும் பொருந்துமா? இல்ல இல்ல பண்ணதெல்லாம் அது இல்ல bro. அது நல்ல விஷயம் தான். அது இது வந்து கண்டு ஒரு ஆகணும். statement. நான் சரி, நினைக்கிறேன் என்னன்னா சாதாரணமா பண்ணலாம். வந்து இல்ல ஒரே கட்சியில இதுக்காக இருக்கிற பண்ணதெல்லாம் இதெல்லாம். இல்லப்பா இல்ல ஒரே கட்சியில இருக்கிற கேள்விதான். நீங்க இது உறுப்பினர்களை தப்பா த்ரிஷாக்காக பண்ணாருன்னு பேசினாலே சொல்றீங்களா? இல்ல இது ஹரி ஒரே த்ரிஷாக்காக நிமிஷம் பண்றாருன்னு நானும் அதான் சொல்ல ஹரி வரேன். ஒரே நிமிஷம் சொல்றீங்கல்ல. த்ரிஷாக்காகலாம் பண்ணல இது. ஹரி அப்ப ஒரே நிமிஷம். பொன்ராஜ் கேஸ்ல நான் நினைச்சா யாருக்காக போய் என்ன கேஸ் பண்ணுவேன், கொடுத்தாரு? நான் தான் நிப்பேன் அதுதான் CM. பொன்ராஜ் கட்சியில யாருக்காக போய் கேஸ் சொல்லிடுறேன். கொடுத்தாரு? கட்சியில இருக்கிற இது ஆக்சுவலா எக்ஸ்பெக்ட் பண்ணது. அசம்பிளிக்கு வெளியே ஃபேமிலி ஹெல்த் பேசிருப்பான் தெரியுமா, அப்பயே எக்ஸ்பெக்ட் பண்ணது. அங்கேயே ட்ரிகர் பாயிண்ட் இல்ல ஆரம்பிச்சிருச்சு. இல்ல bro, அப்பெல்லாம் கை அவர் வச்சிருந்தா ஆல்ரெடி வேலைக்கு ஸ்ட்ரிக்டா ஆயிருக்கு. வார்னிங் கொடுத்தாரு. பெண்களுக்கு எதிராக பேசினா நான் இப்படிதான் பண்ணுவேன், ஸ்ட்ரிக்டா வார்னிங் கொடுத்துதான் பண்ணாரு. ஆல்ரெடி சொல்லிதான் பண்ணது. ஆமா டேய், இல்ல அது ட்ரிகர் பாயிண்ட் வெறும் சொல்றேன் டேய், ப்ரோ. இது வெறும் லேடிஸ்க்காக மட்டும் பண்ணதெல்லாம் இல்லடா. இதெல்லாம் இது பக்கா எல்லாத்துக்கும் சேர்த்து பண்ண வேலை பொலிட்டிக்கல். தான்டா. இது இது எல்லாத்துக்கும் சேர்த்து நாளைக்கு CM நாளைக்கு ஏந்து திடீர்னு வெளியே விட கூட்டிட்டாலும் மாட்டானுங்க. அவன் வேலையை மட்டும் பாருங்கன்னு சொல்றதுக்காக ஏய் பண்ணது இது. இவனுக்கு வேலை இதானடா, இவனுக்கு வேலை லேடிஸ் இது பண்றது, அசிங்கப்படுத்துறது தானே, ஆபாசமா பேசுறதுன்னு இவனுக்கு வேலையே. அது அப்பயே அவர் சொன்னாரு. நீ பர்டிகுலரா டிஎம்கே மட்டும் சொல்ற. நான் வந்து டிஎம்கே மட்டும் இல்லாம இந்த கவர்மெண்ட் அபிஷியல்ஸ் ஃபுல் எல்லாரும் எக்கோசிஸ்டமும் இருக்கானுங்களா, சொல்றான். என் மொத்த எக்கோ சிஸ்டமும் மூடிட்டு வேலையை பாருங்க. நம்மளையும் சேர்த்துதான் சொல்ல போனா. அது கரெக்ட் தான், அலெக்ஸே ஒன்னதான் சொல்றாங்க. சூப்பர்ரா கலரு, சூப்பர்ரா. அது கரெக்ட் தான். அலெக்ஸே இல்லனா உனக்கும் சேர்த்து இன்னைக்கு ஒரு போலீஸ் அரெஸ்ட் பண்ணி வச்சிருக்காங்க. ஆமா, இன்னைக்கு ஒரு போலீஸ் அரெஸ்ட் பண்ணி வச்சிருக்காங்களாம். ஆனா ஒருத்தன் ஜம்முன்னு குதிப்பான் பாத்தியா அந்த போலீஸ் பேரிகார்ட்ல, யாரா அவன்? அது செம்மையே, செம்ம ஏ அது எடிட் வேற ஒண்ணு பண்ணி போட்டுருந்தானுங்கடா ரஜினிகாந்த் மாதிரி. முதுகு மேல சாப்பா. இதுவும் மேல சப்பி இருப்பான் ப்ரோ. அப்படியே அந்த ஆளு அவன் பெரிய சேத்துல குதிக்கிற மாதிரி. இல்ல எக்ஸாம் முடிச்சிட்டு ஐயா ஜாலி எக்ஸாம் முடிஞ்சிச்சு அப்படின்னு பண்ணிட்டு உதயநிதி அரெஸ்ட் பண்ணிட்டாங்கோ. அதுவும் அந்த ஃப்ரேம் செமையா வச்சிருப்பானே, அவன் குதிப்பான். கேக்குது. இது இது வெறும் உதயநிதிக்கு மட்டும் இல்ல, நம்ம தலைவர் ரஜினிகாந்துக்கும் பொருந்தும். ஏன்டா கண்டென்ட் சம்பந்தமே இல்லாம நடுவுல அவன் இழுத்து போட்டு அடிக்கணும்டா. இல்ல அவன் போயஸ் கார்டன்ல இருந்தாலும் அந்த மே 4th ஒரு புரோக்கரால பார்த்தான்ல, அவனுக்கு புரிஞ்சிருக்கும். இன்னும் அந்த கொலை நடக்கலையாடா. அவன் படம் ரிலீஸ் ஆகட்டும். இவ்வளவு டேஞ்சரா இருக்கானே இவருன்னு சொல்லி. இல்ல நீங்க படத்தை விடுங்க ஒரு நிமிஷம். இந்த பிரஸ் மீட் கொடுத்தது பாத்தீங்களா? இப்போ அததான் சொன்னேன் பேசணும் ப்ரோ. அப்பயுமே அவன் அரகன்ஸ் கொஞ்சம் கூட குறையல பாத்தீங்களா? திரும்ப பேசுவாங்க. உதயநிதி அவன் ப்ரோவோக் பண்ணிட்டு இருந்தான் கலரு. அது பாத்தியா? கரூர்ல லூசு மாதிரி எடுத்துட்டு இருந்தான். அது எதுக்கு எடுக்கிறான்னு தெரியல. கரூரை நாங்க எடுத்தா நீங்க தாங்க மாட்டீங்களா? இல்ல எல்லாம் பண்ணலாம். அவங்க ப்ரோவோக் பண்ணாதான் நம்ம இன்னும் அக்ரெசிவா விளையாட முடியும். விடுங்க, ஃப்ரீயா விடுங்க ப்ரோ. நானும் இல்ல ஊரை சுத்தி காட்டினார்ல இன்னைக்கு, அதுவும் புத்தி வரல. சரியா? புத்தி பேதலிச்சு வளரிட்டு இருக்கான். பண்ணிருக்க மாட்டான், பண்ணிருக்கவே மாட்டான். லைஃப் லைன் இந்த மாதிரி டிராவல் பண்ணிருக்கவே மாட்டான். எனக்கு ஒரு மணி போல இந்த ஜில்லா படம் தான் ஞாபகம் வந்துச்சு. இந்த ஜில்லா படத்துல மோகன்லால கூட்டின்னு போவான் தெரியுமா? அவன் கூட்டின்னு போய் நடு ரோட்ல உட்காந்து யோசி, அந்த ஞாபகம் வந்துச்சு. 100 வருஷம் கழிச்சு 2026 இல்ல 100 வருஷம் கழிச்சு 2026 என்ன நடந்துச்சுன்னு கேட்டா, சிஎம் விஜய் வந்து உதயநிதி அரெஸ்ட் பண்ணாருன்னு தான்டா வரும். அதுதான் வேணும் எங்களுக்கு.
என்ன போதும் கேஸ்ன்னு அது போதும் எனக்கு. இல்ல, என்ன கேஸ்ன்னு பாத்தீங்கன்னா பொம்பளை கேஸ். ஆமா அந்த எங்க காமெடி ஆனா இருந்தாருன்னு ஒரு பார்த்தா மேட்டர் டாய்லெட். என்ன இருக்கு. கேசுயா பொம்பளை கேசு அது பார்த்து பார்த்து சிரிக்க வேண்டியதா இருக்கு அந்த காமெடியில. அரெஸ்ட் பண்ணும்போது எங்க உதயநிதி இருந்தாருன்னு போய் பார்த்தா டாய்லெட்னு வரும். இல்ல ப்ரோ, உதயநிதி பாலிடிக்ஸ் வந்ததுல இருந்து இந்த மாதிரி த்ரெட்டனிங், பவர் த்ரெட்டனிங் எல்லாம் பார்த்ததே கிடையாது. எடப்பாடி டம்மி ஏமாத்திட்டு போயிட்டான். அவனுக்கு தெரியுது பவர்னா அப்படிதான் இருக்கு. எப்பா ஆமா எடப்பாடி வந்து இன்னைக்கு டிஃபெண்ட் பண்ணியிருந்தாருப்பா உதயநிதிக்காக. ஆமா சிஎம் ஆக்குறேன்னு சொன்னாங்கல்ல, அப்புறம் கரிசனம் அது வைக்க மாட்டியா குரூப்ல ஸ்டாலின் அனுப்பிச்சிருப்பாருப்பா, அது போட சொல்லி. அதனால அது போட்டிருப்பாங்க. அது ஒண்ணு. குரூப்லயா? ஓபிஎஸ் என்னடானா நடு ரோட்ல போய் உக்காந்துடுறாரு. என்ன இவரு என்னடானா டிஃபெண்ட் பண்றாரு. ம் ஆனா ஆனா எங்க வீட்டுல உண்மையிலேயே ஸ்வீட் செஞ்சு கொடுத்தானுங்கடா, அதிசயமா. அதுவும் கேசரி கொடுத்தானுங்க. அதான் கொஞ்சம் லைட்டா விருப்பம். சரி விஜயபாலா கேசரியா அப்படியே எங்களுக்கும் கொஞ்சம் குரூப்ல போட்டு இருந்திருக்கலாம்ல. அவங்க நியூஸ் பார்த்து அவங்க அதுதான் சொல்றது, ஜெயலலிதா அவங்க ரொம்ப பிடிக்கும். இதெல்லாம் பார்த்துட்டு ரொம்ப வயசா ஆச்சுடான் அப்படின்னா அவங்க கிட்ட என்னமோ பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. டேய் இங்க வாங்க, நீங்க இதெல்லாம் பண்ண போறாங்க பண்ண அவங்க ஆரம்பிச்சு அவங்க வந்துட்டு எந்த மோட்லன்னா பண்டிகையை கொண்டாடுங்களேன் அந்த மோட்ல இருந்திருக்காங்க போல. அந்த மூட்ல தமிழ்நாடு இருந்திருக்கானுங்க. ஃபுல்லா அந்த மோடு தான். தமிழ்நாடு ஃபுல்லாவே அந்த மோடு தான். பேக் ஃபயரே ஆகல பாத்தியா ப்ரோ? 3 monthsல வந்து ஒரு ஆப்போசிஷன் லீடர் அரெஸ்ட் பண்ணா பேக் ஃபயர் ஆகலடா, இது எலிவேட் பண்ணிருக்குடா. பேக் ஃபயரே ஆகல. இல்ல அதான் இல்ல ஆச்சரியமா இது இருக்கு. எலிவேட், இது ஃபுல்லா அண்ணனுக்கு எலிவேட் தான் பண்ணிருக்கு. நார்மலா ஒரு அப்போசிஷன் லீடர் அரெஸ்ட் பண்ணா ரூலிங் கவர்மெண்ட்டுக்கு வந்து பேக் ஃபயர் ஆகும். ஏன் இப்படி ஆமா பண்றாங்கன்னு பாப்போம். சொல்லிட்டு இப்பெல்லாம் வந்து அப்படி இல்ல. எல்லாரும் ஆனா இன்னும் 2 பேர் தூக்கி உள்ள போடுங்க, போட்டு முடிங்க, விடாதீங்க ஆனா அவனை கலரு அப்படின்னு. ஸ்டாலின் பண்ணிருந்தா மேபி ஆயிருக்கும். மேபி ஒரு 1% to 10% ஆயிருக்கும். அதுதான்டா அவன் ஆக்சுவலா புள்ள உதயநிதி பேசுனது. அரெஸ்ட் பண்ணதுக்கு ஊபிஸே வந்து பழைய ஊபிஸுக்கு எல்லாம் கொஞ்சம் சந்தோஷம் இருக்கும். அப்பா ஆமா. இவன் சொல்ல தாங்க முடியலன்னு நினைச்சிருப்பாங்க. அங்கேயே ஏற்கனவே சட்டசபைக்குள்ளே இருக்காங்கப்பா. அவங்க எல்லாம் போயிட்டு தலைவரே நீங்களே வாங்க, இவரை வச்சுட்டு எங்களால எதுவும் பண்ண முடியலன்னு போயில கெஞ்சி இருக்காங்க ஸ்டாலின் கிட்ட. அதனாலதானே புள்ளைக்கு என்னமோ சப்போர்ட் அவர் பண்ணி வந்து ட்வீட்டே எல்லாம் போடல. எரிஞ்சிடுற மாதிரி. அதனாலதானே புள்ளைக்கு சப்போர்ட் பண்ணி அவரால் ட்வீட் கூட போட முடியல. போட்டா இன்னும் நம்ம மேல வெறுப்பு திரும்பும். ஆல்ரெடி இவன் பண்ணிட்டு போனதே வந்து நாரி போயிருக்கு இன்டர்நெட் ஃபுல்லா. நேத்தெல்லாம் இவரு நேஷனல் இது எப்படி மீடியால தெரியுமா இருந்திருக்கும்? இல்ல சீன் எப்படி தெரியுமா இருந்திருக்கும்? இந்த அயன் படத்துல வர்ற கமலேஷ் ஜி தான் வந்து உதயநிதி, சரியா? அந்த சேட்டு தான் வந்து ஸ்டாலின் சாரு. நீ காலை நீட்டு தொட்டு கும்பிட்டு போயிட்டே இருக்க, இது நானே டீல் பண்ணிக்கிறேன், நீ சும்மா நீ ட்வீட் போட வேணா ஒண்ணும் போட வேணாம், உனக்கு போட்டுக்க நீ ராஜஸ்தானுக்கு டிக்கெட், அந்த மாதிரி நீ உனக்கு போட்டுக்க டிக்கெட் அப்படின்னு. இல்ல அந்த மீம் நான் காலைல பார்த்தேன். உனக்கு நடிப்பும் இல்ல அரசியல வர, தயவு செஞ்சு எனக்கு ஊருக்கு டிக்கெட் கொடுத்தாரு. ஓ மீமே வந்துருச்சா? சூப்பர். காலைல வந்து இது நல்லா இருக்கே, நடிப்பு வரல அரசியலும் வரல. இவனுக்கு ஊருக்கு பஸ் டிக்கெட் கொடுங்களான்ற மாதிரி போதுமா. இவனை பேசாம துபாய்க்கே போக சொல்லு, நான் பாத்துக்கிறேன் அரசுல. துபாய்க்கு போனா துபாய்ல இருந்து செருப்படி வாங்கினான். இன்னைக்கு அங்கேயும் வாங்கிட்டான். துபாய்ல இருந்து அங்க என்ன பண்ணிட்டு வந்தான்னு தெரியல. அங்க என்ன பண்ணிட்டு தெரியல. இவனுக்கு எல்லாருக்கும் அது ஒரு யாரோ போட்டு இருந்தானுங்கடா, நீ அவனுக்கு வருதா இவனுக்கு வருதா, நீ உனக்கு தொட்டாவே வந்து தண்டடா அப்படின்னு. ஆனா பாருங்களேன், நாளைக்கு காலையில சட்டசபையில கம்பு சுத்துவானுங்க இதை வச்சு ஏதாவது. இல்லப்பா அதுக்குதான் பண்ணாங்க. இல்லன்னா வருவானுங்க எங்களுக்கு பிடிக்கல நாங்க வெளியே போறோம்னு போவானுங்க. நீங்க வெளியே போக கூடாது, கதவெல்லாம் மூட மாட்டோம். இல்ல கதவெல்லாம் மூட மாட்டோம், உங்களை ட்ரிகர் பண்ணி உள்ள உட்கார வைக்கிறோம், வாங்க மூடிக்கணும். ரேவந்த் ஸ்டே இருக்கான் ப்ரோ, குடுறா கேட்டா தானே. ஏதோ ஒரே நிமிஷம் வந்துருவான். இப்போ அவன் அடி மட்டும் தனியா தெரியும் பாரு. அவன் வந்த உடனே அப்பாட்டி மாவனேன்னு கேட்பான். அதுதான் அவன் அடி மட்டும் தனியா தெரியும். இல்ல ப்ரோ, பச்சையா வந்து வெளியே வந்து ரிலீஸ் ஆயிட்டு பச்சையா போய் போறாம நான் அந்த மாதிரி எதுவுமே பேசல. பின்ன அரெஸ்ட் ஆகும் போதே அப்படிதான். ரேவந்த் எல்ஓபி வந்து பின்ன ஒத்துப்பாடா நான் அப்படிதான் பேசினேன்ட்டு. அவனால டிஃபெண்ட் பண்ண அவனே டிஃபெண்ட் பண்றான். அவங்க அப்பன் கூட வர முடியல டிஃபெண்ட் பண்ண. ஆக வாயிலே குத்துவாங்க, அதனால ஆக பேசுறதுக்கு.
இந்த சினாரியோல ஒன்னத்தை விட்டீங்கடா. சபரிசம் பின்னாடி ஒருத்தன் ஒளிஞ்சு நின்னு பாத்தீங்களா இல்லையா? பார்த்தேன் வண்டு தானே. வண்டு எனக்கு சரியான சிரிப்பு. அன்னைக்கு போயிட்டு ஏவாவேல் வீட்டுல நான் வக்கீல் வந்திருக்கேன், நான் வக்கீல் வந்து முருகன் வந்திருக்கேன் அப்படின்னா புள்ளிய இன்னைக்கு போலீஸ்காரங்க யாரு அந்த செந்தில் அந்த வக்கீல் மெல்டிங் பாயிண்ட். சரியான சிரிப்பு எனக்கு அவனை பார்த்த உடனே. இவன் உதயநிதி சோபா எஜ்ஜில உட்காந்துக்கிறான் போலீஸ்காரங்க பேசிட்டு இருக்கும்போது. சபரீசன் நின்னு கேட்டுனுக்குறான். சபரீசன் முதுகுக்கு பின்னாடி ஒருத்தன் நின்று தலையாட்டி நின்னுக்கிறான். எனக்கு எட்டி பார்த்தா சபரீசன் முட்டி ஆயிட்டு தான் இருக்கான். ஹோல்சம் டே நிஜம் கரெக்டா கார்த்தி. சாரி கலரு கார்த்தின்னு கார்த்தி கூட இருக்காரு. அது கூட இல்ல மூதேவி எதனா வரேங்கிறனால சொல்லிடலாம். கக்கூஸ் வந்து சொல்லுவான் அந்த ஆளு கக்கூஸுக்கு போனோன்னு. மாசு வந்து மாசுபடுத்திட்டா வாழ்க்கையவே. லைஃப் டைமுக்கே கொடுத்துட்டா. மாசு வந்து மாசு பத்தி இல்ல இதுல கிருத்திகாவும் உடம்ப கூட 2 பேரும் சேர்ந்துதான் அவனை சதைச்சு. அவனை புடிச்சுன்னு போங்கய்யா. 3 எண்ணெய் வச்சுன்னு என் தொல்லை தாங்க முடியல அவனால. அவனை சொன்னாரு ஈவினிங் சொல்றாரு 2 மணி நேரமா டாய்லெட்ல இருந்திருக்கான்பா. 8:15 என்ன போனது 10:15 வெளியே வந்தானே. இல்ல அவனுக்கு வந்து பேசியிருக்கான கோர்ட் ஏதாவது சொல்ற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம். அப்படிதான் வெயிட் பண்ணிருக்காங்க. ஜாலியா தஞ்சாவூர்ல போய் வெயிட் பண்ணலாம். கார்ல ஜீப் இதுல போலாம், வேன்ல தூக்கி போட்டு போயிட்டாங்க. அமல்ராஜ் எல்லாம் வந்துட்டாரு. அமல்ராஜ் எல்லாம் வந்து தூக்கிட்டு போயிட்டாங்க வந்து. அமல்ராஜ் அந்த ஒரு பேரிகேட்ல பலான்னு வச்சாரு முதுகுலே இருந்து. ஜம்ப் அடிச்சு வர பெரிய பெரிய ஈட்டி அதர்வா அவரு குதிச்சு அடிச்சு வரது அமல்ராஜா. ஆமா அவர்தான் கமிஷனர். அவர்தான் கமிஷனர். அதுவும் ஒரு கையில வைக்கல, 2 கையில சேர்த்து சப்புன்னு ஒரு சாப்பா வச்சாரு. மொத்தம் அப்படியே எனக்கு அதுல என்ன காமெடினா அந்த பஸ்ஸுக்காரன் ஹார்ன் அடிச்சுக்கிட்டே இருக்காரு நிறுத்தாம. அதுவே பிஜிஎம் மாதிரி இருந்துச்சு. இல்ல இந்த நீங்க இந்த அரெஸ்ட் வந்து அவருக்குமே தெரியும் இது வந்து இந்த கேஸ் வந்து நிக்காது. ஆனாலும் அரெஸ்ட் பண்ணாங்கன்னா அதுல ஒரு காரணம் இருக்கு. நம்மளே காலையில இருந்து பெயில் கன்ஃபார்மா குடுத்துருவாங்க. இவனுக்கு நம்ம காலையில ஸ்பேஸ் போட்டப்பே நம்மளே பேசுறோம். நமக்கு தெரிஞ்ச அறிவிக்கை அவங்களுக்கு தெரியாதா? அந்த நாய் பேசிக்கிறத போட்டுருவேன் எடுத்து பேசுவான். அதுக்குள்ள ட்ரிகர் ஆகுது. சொல்லுங்க ஏயா பேசவே விட மாட்டீங்களா? என்னையா சொல்லுங்க அழுகாதீங்க சொல்லுங்க. இல்லையா இன்னைக்கு எல்லாமே நல்லதேதான். நம்ம அரெஸ்ட் பண்ற மாதிரியெல்லாம் இல்ல. அவனை 8 மணி நேரம் 10 மணி நேரம் ஒண்ணுக்கும் கூட போக விடாம கூட்டிட்டு வந்தோம்ல. எனக்கு தெரியுமா அந்த விஜய் சேதுபதி இல்ல பாத்ரூம்ல போய் உட்காரும் போதோ இல்ல ஒண்ணுக்கு போகும்போது இதுதான் ஞாபகம் வரும். ஏன்டா என்ன ஒரு நாள் ஃபுல்லா ஒண்ணுக்கு போகிறாங்க. ஏங்க எனக்கு நான் டாய்லெட் போகும்போதே அதாங்க ஞாபகம் வருது. ஆனா என்ன எனக்கு ஐயோ யாருமே மறக்க மாட்டாங்க. ஆனா என்ன இந்த திமுக கொத்தடிமன் நாயக மீடியா லைட்டா லாஸ்ட்ல கொஞ்சம் அவனை கொஞ்சம் சீனா தூக்கி காமிச்ச மாதிரி காமிச்சிட்டானுங்க. அதுதான் எனக்கு கடுப்பாய் போச்சு. அதெல்லாம் மக்கள் ஏத்துக்கணும். இல்ல நீ காட்டுறது என்ன வேணா காட்டலாம். இல்ல இவங்களோட ஸ்டேட்மெண்ட் இவங்களோட போராட்டம் வந்து இவங்க மக்கள் வந்து சேர்ந்து இவனுக்காக போராடுற மாதிரி காட்டுறாங்க. 500 பேருக்கு கேசரம் போட்டு நிறுத்திட்டா பெரிய புலிங்க மக்கள் இவனுக்காக சேர்ந்து போராடி. அததான் சொல்றேன். 200 ரூபாய் பிரியாணி கொடுக்கலாம் எவனும் இவங்களோட என்ன மொத்தமா ஒரு 50,000 பேர் போராடி இருப்பானுங்களா? அவ்வளவுதான். ஹலோ போராட்டத்தை ப்ரோ அங்க போராட்டினதெல்லாம் வந்து காசு வர்ற வழியில வந்து பேசிட்டானுங்க ப்ரோ. இந்த ரூட்ல தான் போவாங்க, இந்த ரூட்ல வந்து ஒரு கயாஸ் பண்ணணும் அந்தந்த ஸ்டாப்ல அப்படின்னு இவனுக்கு பேசிதான் பண்ணிருக்கானுங்க. அதனாலதான் 2 மணி நேரமா இந்த நாயை டிலே பண்ணிருக்கானுங்க. இவனுக்கு என்ன நம்ம என்ன சொன்னோம்? உன்னை கூப்பிட்டு அரெஸ்ட் பண்ணல, விசாரணைக்கு கூப்பிட்டு போறோம், விட்டுருவோம், அவ்வளவுதானே. வந்துட்டு போக வேண்டியதானே. 2 மணி நேரம் பாத்ரூம்ல உட்காந்து முக்கிட்டு இருந்து எல்லா நாயிலையும் வர வச்சுட்டு அதுக்கப்புறம் வர உனக்கு என்ன தைரியம்? வெளியே வந்து இதுல என்ன ஹைலைட்னா இதுல இருந்த எல்லாமே மொல்ல மாறிங்க வீட்டுக்குள்ள இருந்தது எல்லாம் பாபு எல்லாமே அக்யூஸ்ட் தான். எனக்கு சரியான கடைசி இன்னைக்கு டேல
காலையில இருந்து சூப்பரா போச்சு. அந்த லாஸ்ட் 1/2 an hour அந்த போலீஸ் ஸ்டேஷன் கிட்ட பண்ணது. அதுக்கப்புறம் அந்த நாய் வந்து வெளிய வந்து பிரஸ் மீட் குடுத்து பண்ணது பொம்பளை கேஸ்ல போயிருக்கு. அவ்வளவு திமிரு ஏத்தத்துல அவன் சொல்றான், நான் குடும்பத்தோட வாழ்றேன், எனக்கு ஒரு பொண்டாட்டி இருக்கு, குத்தி இது பண்ணி காமிக்கிறானோ, குடும்பத்தோட வாழ்றேன், இதே மயிர் வாழ்ந்துருக்கு, யாரா வேணாம்னா இதுக்கப்புறம் நான் அப்படியெல்லாம் இது பண்ணல, ஆனா மறுபடியும் பேசுவேன். இவனுக்கு என்ன நெரேட்டிவ் செட் பண்றானுங்கன்னா, பொம்பளை கேஸ்ல மாத்தலையாமா, காவேரி விஷயத்துக்கோசரம் பேசினது திருப்பி பேச தெரியாம நம்ம அரெஸ்ட் பண்ணிட்டோமாமா. ஏய் ஈத்தர நாய் வந்து காவேரி இஷ்யூல ஒரு இஷ்யூவாடா, 80 வருஷம் ஒரு இஷ்யூ போயிட்டு இருக்கு. அது வந்த 80 நாள் ஆன கட்சிகிட்ட வந்து தீர்த்து வைக்கணும் போயிட்டு இருக்கு. இதுல என்னன்னா காவேரியை பத்தி இவங்களுக்கு ஒண்ணுமே தெரியாது. இவனுக்கு இதே ஒரு தர்ஜி அது. இது தெரியல. காவேரியை பத்தி இல்ல, காவேரியை பத்தி பேசணும்னா இவங்க எவ்வளவு வேற மாதிரி எதனா ஒரு ஆக்கப்பூர்வமா எதனா பேசிட்டு போயிருக்கணும் ஸ்டேஜ்ல. தேவையில்லாத வந்து பர்சனல் இதுதான் இந்த மாதிரிதான் வாயில குத்துவாங்க வரணும். எப்படா இருக்கு ரொம்ப நாள் கழிச்சு வரா? என்ன பண்றது, போர் அடிக்குது, என்ன பண்றது, டைம் இல்ல. அலெக்ஸ் தான் நான் அமைதியாகிறான், அரசியல் இருந்தோட அமைதியாயிட்டான் அலெக்ஸ். ரொம்ப நாளா கத்தி பேசவே விட மாட்டானே. இருக்கான்னா பேசவே விட மாட்டானே. ஆமா அமைதியா இருக்கிறதுனால எல்லாரும் பேசுறோம். சாப்பிடுறானா அப்படியே மீட்ல வைங்க. இல்ல அவன் ஏதாவது போன் கால்ல கூட இருப்பான்னு நினைக்கிறேன். இது நம்ம உச்சிஹா மாதிரி இல்ல. பாண்டா ஒரு ட்வீட் போட்டிருக்கான் பாத்தியா? என்னவா என்ன போட்டிருக்கான்னா, அடேங்கப்பா இது என்ன ஒலிம்பிக் லெவல் பொய்யா அப்படின்னு போட்டு, நல்ல வேலை நேரால இருந்துச்சுன்னு போட்டிருக்கான். இல்ல ப்ரோ, அந்த நாயை மட்டும் என்கரேஜ் ஆமா அது இன்னைக்கு இப்படி பேசும். அதுவும் சவுக்கு சந்திரம் ஒண்ணு இல்ல. ஹரி என்ன எவனோ ஒருத்தன் போட்டிருந்தாங்க உதயநிதிக்கு, அவனுக்கு அதை பிடிச்சு கூட ஒண்ணு கடிக்க தெரியாது, இந்த நாய் பேசுதான்னு. சரி சரி, ரொம்ப நாராசமா போவேனா, கொஞ்சம் டீசன்சி. அவனுக்கும் நமக்கு வித்தியாசம் எல்லாம் போயிட போறோம். இவங்க ஆபாசனதிக்கு நம்ம அவங்க மீனா ஒரு இது கீழே போட்டிருக்காங்க, சன் டிவியோட கிளிப்பு. யார் போட்டிருக்காங்க? ஆமாமா பார்த்தேன். நம்ம லிசனர் ஒருத்தங்க. இவனுக்கு வேற என்ன ப்ரோ தெரியும், இந்த மாதிரி தான் பண்ணுவானுங்க. சன் டிவி மட்டுமா அப்படி இருக்கு. உண்மையை சொல்ல போனா புதிய தலைமுறையில 1ஆம் நம்பர் வேண்டாம், நான் பேசக்கூடாதுன்னு நினைக்கிறேன். என் ஆசை மட்டும் நிறைவேறிச்சுன்னா நல்லா இருக்கும் ப்ரோ. ஒரு நாள் சன் டிவி என்ன ஆசை ப்ரோ? எனக்கு ஒரு டிவி தான், சன் டிவி தூக்கணும். சன் டிவி எல்லாம் விடுங்க, அதெல்லாம் தெரிஞ்ச விஷயம் தாங்க, அதையெல்லாம் விட்டுறணும். எனக்கு 2-3 ஆசை இருக்கு. மறக்கவே மாட்டேன்னா என்ன இந்த ஹரி அண்ணா அந்த 10 கார்டு போட்டான்னு 20 நிமிஷத்துல மறக்கும். அவனுங்க 10 கார்டு போட்டதை மறந்துடுவாங்கடா. இல்லடா, அவங்க 10 கார்டு போட்டதை மறந்துடுவாங்க. இன்னைக்கு ஒருத்தர் தூயின் போய் ஒரு கார்டு போட வச்சோம்ல, அத மறக்கவே மாட்டானுங்க. பொம்பளை கேஸ்ல உள்ள நேஷனல் மீடியால வந்துருச்சு அந்த டாய்லெட் விஷயம். நியூஸே ஆரம்பிக்கிறான். இல்ல ப்ரோ, இது வந்து ஸ்டார்ட் பண்ணதே நேஷனல் மீடியா தான். இந்த லோக்கல் மீடியா அது நேத்து நேஷனல் மீடியால போட்டு கிழின்னு கீச்சதுனால தான் இன்னைக்கு அரெஸ்ட் வரைக்குமே போடுச்சு. என்டிடிவில ஹெட்டிங்கே போட்டான், டிஸ்கஸ்டிங் உதயநிதி ஆப்போசிட். ஆமா அப்படியே போட்டான் போட்டுதான். ஏங்க தெரியுமா அச்சனா இது, அத போய் உனக்கு கடிக்க ஆரம்பிச்சிட்டானுங்க. டிஆர்பி பால் எல்லாம் போய் கடிச்சுனி அந்த பொண்ணு சொல்லிச்சு, இதெல்லாம் டிபேட் பண்ணிட்டு வராதீங்க, இதெல்லாம் நார்மலைஸ் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லி காரி ரீட்வீட் பண்ணி அது ரீட்வீட்ல கமெண்ட் போட்டு துப்பிருச்சு. கேட்டு போங்கடா நாதாரி. எனக்கு தெரிஞ்சு நாளைக்கு சட்டசபைக்குள்ள போய் இந்த லூசு பேசுவான், திரும்பி பேசிட்டு அடி வாங்குவான்னு தோணும். இல்ல சட்டசபையில நாளைக்கெல்லாம் பெருசா பேசுற மாதிரி எல்லாம் இருக்காது. இல்ல நாளைக்குதான் நடக்கும். நான் ஏன் சொல்றேன், அவனுங்க தாத்தா மாதிரி ஆக்க பாக்குறானுங்க. சரியா, இந்த ஆளு வந்து பாவடை தூக்கி பாரு பேசுனது சட்டசபையில தான். அப்படி பேசினா நம்ம பெரிய ஆளாயிரலாங்கிற புத்தி இருக்கு அவனுக்கு. இல்ல சட்டசபையில இதை கொண்டு வந்து பேசினானா நம்ம ஆளுங்க இருந்து நீ வாயின் போனது என்ன கேஸ் தெரியுமான்னு கேட்டாங்கன்னா பேசணும்ன்றேன். சட்டசபையில மக்கள் தெரிஞ்சுக்கணும், மக்கள் தெரிஞ்சுக்கணும். இல்ல கார்த்தி என்ன சொன்னோம், டாய்லெட் வெளியே இருக்கு போயிட்டு வாங்கன்னு சொல்லிட்டு. இல்ல நாளைக்கு எழுந்து அவனுங்க இல்ல நாளைக்கு எழுந்து அவனுங்க எல்லாம் நான் வெளி நடப்புன்னு சொன்னாவே நம்ம ஆளுங்க அதான் சொல்லுவாங்க, டாய்லெட்டுக்கு போறீங்களா அப்படின்னு கேட்பாங்க.
இல்ல ஆக்சுவலா வந்து இவரு தளபதி எடுத்த முடிவுதான் கரெக்ட். இவனுங்க எல்லாம் இந்த கூட்டணி கட்சிங்க எல்லாம் பயந்துக்கிட்டு சும்மா இவனுக்கு வந்து இவனுக்கு கூட்டணியை விட்டு போயிடுவான். அந்த மாதிரி இந்த சிபிஎம் தான் எவ்வளவு பெரிய போயிட்டு வந்து நீ திரும்பி ரீஎலெக்ஷன் வா, நான் தைரியமா கூப்பிடுறேன். ஒண்டி வாடா. இல்ல இது செம்ம போல்டான முடிவு தெரியுமா? ஏன்னா வந்து இந்த இது வந்து ஒரு கலரை ஒரு நிமிஷம் அரெஸ்ட் பண்ணதே அவங்கள பயமுறுத்துறது. இன்னொன்னு வந்து பயப்படணும் ப்ரோ. ஃபர்ஸ்ட் அவனுங்க பெரிய புளிக்கு மாதிரி பண்றானுங்க எல்லாத்துக்கும். எடப்பாடி ஆட்சியில இருக்கும்போது இந்த RS பாரதி